Now we are going to see Standard 5th Science Term 3 Lesson 3 Air Part 1 Introduction. Air is present everywhere around us. Though we cannot see it, we can feel it. ஏர் அப்படிங்கிறது நம்ம சுற்றிலும் எல்லா இடத்துலையும் வந்து நிறைஞ்சிருக்கு. நம்ம ஏரை வந்து பார்க்க முடியாது, ஆனால் ஃபீல் பண்ண முடியும். ஏர் இஸ் எ மிக்சர் ஆஃப் கேஸஸ் லைக் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். அதாவது ஏர் அப்படிங்கிறது கேஸஸ் லைக் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் போன்ற கேஸால் ஆன ஒரு மிக்சர் தான் ஏர். These gases act as an envelope around the earth and form the atmosphere. இந்த gases எல்லாம் சேர்ந்து தான் அட்மாஸ்பியரை earthல ஃபார்ம் பண்ணுது. It is the presence of atmosphere that makes the earth a suitable place for living. இந்த அட்மாஸ்பியர் வந்து earthல நம்ம வாழ்கிறதுக்கு ஏற்ற இடமாக வந்து மாற்றுது. In the recent years, more number of industries has been established and they release excess of harmful gases like carbon dioxide into the atmosphere. Because of these, air is polluted more than ever before. இப்போது நிறைய வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு, இது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கேஸ் வந்து அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த கேஸ் வந்து அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகிறதுனால முன்பை விட இப்போ வந்து ஏர் நிறையா பொல்யூட்டாக ஆரம்பிச்சிருச்சு. In this lesson, we are going to study about different layers of atmosphere, air pollution, airborne diseases and the measures to control air pollution. ஸோ அதனால் இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்மாஸ்பியரில் இருக்கிற டிஃப்ரெண்ட் லேயர்ஸை பற்றி பார்க்க போகிறோம், ஏர் பொல்யூஷனை என்ன பார்க்க போகிறோம், அண்ட் தென் ஏர் பொல்யூஷன் ஆனதுனால நம்மளுக்கு என்ன டிசீசஸ் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், அண்ட் தென் எப்படி ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் வந்து அட்மாஸ்பியர். The earth is surrounded by a layer of gases which is called the atmosphere. It is composed mainly of nitrogen 78% and oxygen 21%. Other gases like carbon dioxide and argon comprise 1% of the atmosphere by volume. The earth அப்படின்னா வந்து பல லேயர்ஸால் வந்து சூழப்பட்டிருக்கு, அதுதான் வந்து அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியரில் வந்து நிறைய கேஸஸ் வந்து இருக்குது. என்னென்னா நைட்ரஜன் 78% அண்ட் ஆக்சிஜன் 21% அண்ட் அதர் கேஸஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆர்கன் வந்து 1% வந்து இந்த அட்மாஸ்பியரில் இருக்குது. அட்மாஸ்பியர் இஸ் like a blanket that surrounds the earth. It protects the earth from getting too cold and too hot. அட்மாஸ்பியர் வந்து ஒரு பிளாங்கெட் போல் ஏர்த்தை வந்து மூடி இருக்குது. ஸோ அதனால் ஏர்த்துக்கு அதிக கோல்டில் இருந்தும் அதிக ஹீட்டில் இருந்தும் பாதுகாக்குது இந்த அட்மாஸ்பியர். Atmosphere is divided into 5 different layers. The layers from the bottom upwards are called troposphere, stratosphere, mesosphere, thermosphere and exosphere. ஸோ இந்த பிக்சரை பாருங்கள். ஏர்த்தில் வந்து அதாவது அட்மாஸ்பியரில் கீழேருந்து மேலே வருது. ஃபஸ்ட்டு வந்து ட்ராஃபோஸ்பியர் 0 to 12 கிலோமீட்டர் வரலும், அண்ட் தென் ஸ்ட்ராட்டோஸ்பியர் 12 கிலோமீட்டர் to 50 கிலோமீட்டர் வரலும். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து மீசோஸ்பியர் 50 to 80 கிலோமீட்டர் வரை, அண்ட் தென் தெர்மோஸ்பியர் 80 to 700 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு 700 to நிறையா கிலோமீட்டர்ஸ் வரலும் எக்ஸோஸ்பியர் வந்து இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ராஃபோஸ்பியர். த ட்ராஃபோஸ்பியர் இஸ் த லோயஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரோட லோயஸ்ட் லேயர் வந்து ட்ராஃபோஸ்பியர். ஃப்ரம் த சீ லெவல் இட் எக்ஸ்டென்ஸ் அப் டு அபவுட் 10 கிலோமீட்டர். சீ லெவலில் இருந்து 10 கிலோமீட்டர் வரை ட்ராஃபோஸ்பியர் வந்து ஸ்ப்ரெட் ஆகி காணப்படுது. இட் இஸ் த டென்சட் லேயர் அண்ட் almost 75% of the air in the atmosphere is found in this layer.
காற்றோட அளவு வந்து அடர்த்தியாக இருக்கும். அண்ட் தென் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏரில் 75% ஆஃப் த ஏர் வந்து ட்ராஃபோஸ்பியரில் தான் காணப்படுது. திஸ் லேயர் ஆல்சோ ஹேஸ் வாட்டர் வேப்பர். இந்த லேயரில் வந்து வாட்டர் வேப்பரும் காணப்படுது. எர்த்து சர்ஃபேஸில் இருக்கிற வாட்டர் பாடிஸ் கிட்ட இருந்து நீராவி ஆகி வரும்போது வாட்டர் வேப்பர் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ட்ராஃபோஸ்பியரில் இருக்கும். we live in the troposphere and most of the weather, clouds, rain, snow is found in this layer. இதில் வந்து clouds, rain, snow, weather எல்லாமே இந்த ட்ராஃபோஸ்பியரில் தான் காணப்படுது. all weather changes also occur in this layer. எல்லா weather changesஸும் எங்கே நடக்குது அக்கர் ஆகுது அப்படின்னா இந்த ட்ராஃபோஸ்பியரில். அடுத்து வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். It extends from the top of the troposphere to about 50 km above the ground. Ozone layer found in this layer absorbs harmful ultraviolet rays which can cause damage to our skin and eyes. There is no water vapor in this layer. The temperature in this layer is around -55 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அதாவது ட்ராஃபோஸ்பியருக்கு அடுத்த லேயர் எது அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர். இது வந்து எர்த் கிரவுண்டில் இருந்து 50 கிலோமீட்டர் ஹைட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி காணப்படுது. இதில் ஓசோன் லேயர் வந்து இருக்குது. அதாவது ஹியூமனோட ஐஸையும் ஸ்கின்னையும் பாதிக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸை இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. இதில் வாட்டர் வேப்பர் கிடையாது. இதனோட அந்த லேயர்ஸோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா -55 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மீசோஸ்பியர். த ரீஜியன் above the stratosphere is called the mesosphere. It extends upward to a height of about 55 km from the ground. The temperature in this layer decreases with height and it is -1100 Celsius. Most of the meteors found in the sky burns in this layer. அதாவது என்னென்னா ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு நெக்ஸ்ட் லேயர் எது, டாப் லேயர் எது அப்படின்னா மீசோஸ்பியர். இது வந்து கிரவுண்ட்லேருந்து 85 கிலோமீட்டர் ஹைட்டில் ஸ்ப்ரெட் ஆகி காணப்படுது. ஹைட்டு அதிகரிக்க அதிகரிக்க டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதனோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா -1100 டிகிரி செல்சியஸு. இங்கே வந்து மீட்டியார்ஸ் அப்படின்னா ஸ்பேஸ் ராக். இந்த லேயர்ஸில் நிறையா ஸ்பேஸ் ராக் இருக்கும். அது ஸ்கையில் காணப்படுற ஸ்பேஸ் ராக் எல்லாமே இந்த லேயர்ஸில் வந்து எரிஞ்சு போயிடும். அடுத்தது வந்து தெர்மோஸ்பியர். த லேயர் ஆஃப் வெரி ரேர் ஏர் above the mesosphere is called the thermosphere. It is found above the mesosphere. அதாவது தெர்மோஸ்பியர் அப்படிங்கிறது மீசோஸ்பியருக்கு டாப்பில் இருக்கிறது தான் தெர்மோஸ்பியர். அண்ட் தென் இதில் வந்து ஏரே வந்து ரொம்ப ரேராக தான் காணப்படும். அடுத்து வந்து எக்ஸோஸ்பியர். த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் கால்டு த எக்ஸோஸ்பியர். அதாவது அட்மாஸ்பியரோட வெளி அடுக்கு எது அப்படின்னா இந்த எக்ஸோஸ்பியர். இட் லைஸ் பிட்வீன் 400 to 1500 கிலோமீட்டர் above the earth. The air here is extremely thin. இது வந்து எக்ஸோஸ்பியர் வந்து 400 to 1500 கிலோமீட்டர் வரை வந்து ஸ்ப்ரெட் ஆகி காணப்படுது. அண்ட் தென் இதனோட ஹேர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஏர் வந்து ரொம்ப தின்னாக தான் காணப்படும். இந்த டூ யூ நோ பாருங்கள். ஆஸ் த ஹைட் இன்க்ரீசஸ் த அமௌண்ட் ஆஃப் ஏர் in the atmosphere decreases and so the oxygen level will decrease. That is why mountain climbers carry oxygen cylinders while climbing mountains. Height increase ஆக என்ன ஆகும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏரோட அளவு வந்து குறையுது. அதனால தான் வந்து ஆக்சிஜன் அளவும் குறையுது. அதனால தான் மலை ஏறி போகிறாங்கல்ல அவங்க வந்து ஆக்சிஜன் சிலிண்டரை வந்து கிளிம்ப் பண்ணும் போதே மவுண்டெயின்ஸில் கிளிம்ப் பண்ணும்போதே ஆக்சிஜன் சிலிண்டர்ஸையும் தூக்கிட்டே போயிடுறாங்க. ஓகேவா? Formulated 2 importance of air. Air is important for all the living organisms. அதாவது ஏர்த்தில் உயிர் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் ஏர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
வித்தவுட் ஏர் நோ லைஃப் கேன் எக்ஸிஸ்ட் ஆன் த எர்த். ஏர் இல்லாமல் ஏர்த்தில் வந்து வாழ முடியாது. we take in oxygen from the air and release carbon dioxide. நம்ம வந்து ஏர்லேருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். plants in turn use carbon dioxide present in the air to produce their food. அதாவது ஏரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஃபுட்டை வந்து தயாரிக்க யூஸ் பண்ணிக்கும். The gases such as oxygen, nitrogen, carbon dioxide and hydrogen present in the air are important for us for many reasons. நிறையா ரீசன்ஸ்க்கு வந்து ஏரில் இருக்கிற கேஸஸ் லைக் நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் வந்து நம்மளுக்கு தேவை. Let us study about the importance of air in this section. ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். water cycle. Water vapor present in the air is important for the formation of water cycle. ஏரில் இருக்கிற வாட்டர் வேப்பர் மூலமாக தான் வாட்டர் சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். வாட்டர் ஃப்ரம் த வாட்டர் பாடிஸ் சச் as rivers and oceans evaporates and becomes water vapor. ஸோ சர்ஃபேஸில் இருக்கிற வாட்டர் பாடிஸ் லைக் ரிவர்ஸு, ஓஷன்ஸ் எல்லாத்துலேயும் இருந்து வாட்டர் வந்து ஆவியாகி வந்து வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகுது. தீஸ் வாட்டர் வேப்பர் தென் ஃபார்ம்ஸ் த clouds. அதுக்கப்புறம் வாட்டர் வேப்பர் என்னவா ஃபார்ம் ஆகுது? க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகுது. தீஸ் clouds மூவ் டு த லேண்ட் அண்ட் கெட் கூல்டு டு கிவ் அஸ் த ரெயின். தீஸ் மூமெண்ட் ஆஃப் clouds இஸ் பாசிபிள் டியூ டு ஏர். அந்த வாட்டர் வேப்பர்லேருந்து க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆச்சா, க்ளவுட்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வெயிட் ஆகி கூலாகி தென் ரெயினாக வரும். அப்படி க்ளவுட்ஸ் ஒன்றோட ஒன்று சேரணும் அப்படின்னா மூமெண்ட்டு தேவை. அந்த மூமெண்ட் எதனால் நடக்குது அப்படின்னா ஏர்னால் நடக்குது. ஓகேவா? சப்ளைஸ் எனர்ஜி. We breathe oxygen present in the air and it is supplied to the cells in our body. Body cells burn the food molecules with the help of oxygen and produce energy. With this energy we do all kinds of works. நம்ம வந்து ஏரில் இருக்கிற ஆக்சிஜனை வந்து ப்ரீத் பண்ணுறோம். ப்ரீத் பண்ணிவிட்டு நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸுக்கு வந்து இந்த ஆக்சிஜன் வந்து போகுது. ஸோ இந்த பாடி செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனோட ஹெல்ப் மூலமாக நம்மளோட ஃபுட் மாலிகல்ஸ், நம்ம சாப்பிட்ற அந்த ஃபுட்டு மூலக்கூறுகள் எல்லாத்தையும் வந்து பேர்ன் பண்ணி எனர்ஜியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். நம்ம எல்லா ஒர்க்கும் செய்யணும் அப்படின்னா எல்லா ஒர்க்குக்கும் என்ன தேவை? எனர்ஜி தேவை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சவுண்டு ட்ராவல்ஸ் த்ரூ ஏர். வி ஹியர் மெனி திங்ஸ் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ் அண்ட் பீப்புள் ஹியர் வாட் வி ஸ்பீக். அதாவது நம்ம சுற்றி இருக்கிற நிறையா திங்ஸ் வந்து கேட்போம். நம்ம பேசுகிறதும் மற்றவங்களுக்கு கேட்கணும். This is possible due to air because sound needs a medium to travel. ஸோ நம்ம ஒன்று பேசுகிறோம், நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு கேட்கணும், மற்றவங்க பேசுகிறது நம்மளுக்கு கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சவுண்டு வந்து ட்ராவல் ஆகணும். அது ஏர் மூலமாக தான் அந்த சவுண்டு வந்து ட்ராவல் ஆகும். சவுண்டு ட்ராவல்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஜெனரேஷன் டு த லிசனர் த்ரூ ஏர். சவுண்டு வந்து ட்ராவல் ஆகணும். இப்போ யார் ஒருத்தங்க பேசுகிறாங்களோ பேசுகிறவங்க கிட்ட இருந்து கேட்குறவங்க கிட்ட சவுண்டு வந்து ட்ராவல் ஆகணும். அந்த சவுண்டு எதன் மூலமாக ட்ராவல் ஆகுது அப்படின்னா ஏர் மூலமாக தான். யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ட்ஸ். நைட்ரஜன் ப்ரெசன்ட் இன் த ஏர் யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ட்ஸ். ஏரில் இருக்கிற நைட்ரஜன் வந்து பிளான்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நைட்ரஜன் இன் த அட்மாஸ்பியர் இஸ் கன்வெர்டட் இன்டு ஈஸிலி அப்சர்வபிள் நைட்ரேட்ஸ் பை பிளான்ட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சம் மைக்ரோப்ஸ். அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மைக்ரோப்ஸோட ஹெல்ப் மூலமாக அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. It is known as nitrogen fixation.
These nitrates are useful for the growth of plants. அந்த நைட்ரஜன்லேருந்து நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் ஆச்சுல்ல, அந்த நைட்ரேட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பிளான்ட்ஸ் வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆல்சோ ஏர் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பாலினேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். அண்ட் தென் இதுக்கு மட்டும் இல்லாமல் ஏர் வந்து பிளான்ட்ஸ்க்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பாலினேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. போலன் கிரைன்ஸ் ட்ராவல் ஃப்ரம் ஒன் பிளான்ட் டு அனதர் பிளான்ட் த்ரூ ஏர். அதாவது போலன் கிரைன்ஸ் மேல் ஃப்ளவரில் இருக்கிற போலன் கிரைன்ஸு ஃபீமேலில் இருக்கிற ஃப்ளவருக்கு போகணும் அப்படின்னா ஏர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. தஸ் கிராஸ் பாலினேஷன் இஸ் அச்சீவ்டு வித் த ஹெல்ப் ஆஃப் ஏர். கிராஸ் பாலினேஷனும் ஏர் மூலமாக நடக்குது. டிரான்ஸ்போர்ட் மூமெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்டு விண்ட். ஏரோட மூமெண்ட் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா விண்ட்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஷிப்ஸ் அண்ட் போட்ஸ் டு செயில் ஆன் த வாட்டர். ஸோ இந்த விண்டு மூலமாக, விண்டோட ஹெல்ப் மூலமாக ஷிப்ஸு போட்ஸு எல்லாமே வந்து வாட்டரில் மூவ் ஆகுது. ஏர்பிளான்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் ட்ராவல் த்ரூ ஏர். ஏர் மூலமாக தான் ஏரோப்ளான்ஸு ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே வந்து ட்ராவல் ஆகுது. ஸ்போர்ட்ஸ் paragliding is the recreational and competitive adventure sport of flying. In these sports, pilot sits in a harness suspended below a fabric wing. Hang gliding is also an air sport or recreational activity in which a pilot flies a light non-motorized foot-launched aircraft called a hang glider. அதாவது பாராகிளைடிங் அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்குக்காகவும் சரி சாகசம் செய்கிறதுக்காக இதை விளையாடுவாங்க. அண்ட் தென் இதில் ஸ்போர்ட்ஸ் பாராகிளைடிங்கில் வந்து பைலட் வந்து எங்கே உட்காருவாங்க அப்படின்னா கீழே ஒரு ஃபேப்ரிக் விங் மாதிரி இருக்கும், அதில் உட்காருவாங்க. அடுத்தது வந்து ஹேங் கிளைடிங், இதுவும் பொழுதுபோக்குக்காக பண்ணுவாங்க. இங்கே வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. அண்ட் தென் இதில் மோட்டார் கிடையாது, கால் மூலமாக தான், அதாவது பாதம் மூலமாக தான் இதில் வந்து கீழே வந்து லேண்டில் ரீச் ஆகுவாங்க. கொஞ்சமாக அடித்து கீழே வந்து ரீச் ஆகுவாங்க. இந்த பிக்சரில் பாருங்கள், செகண்ட் பிக்சராக இருக்குல்ல அதான் பாராகிளைடிங், தேர்டு பிக்சராக இருக்கிறது தான் ஹேண்ட் கிளைடிங். பாராகிளைடிங் அண்ட் ஹேண்ட் கிளைடிங் ஆர் பாசிபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏர். பாராகிளைடிங்கோ ஹேண்ட் கிளைடிங்கோ ஏரோட ஹெல்ப் மூலமாக தான் இதை மூவ் பண்ண முடியும். Other sports like wind surfing, kite surfing and sailing are also possible with the help of water. Other sports like wind spring, அதாவது வாட்டரை வந்து சீறி பாய்வாங்களா அது, அண்ட் தென் கைட் ஸ்ப்ரிங் பட்டம் வர்றது, ஜெயிலிங் பாய்மர கப்பல் எல்லாமே வந்து ஹேரோட ஹெல்ப் மூலமாக தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாருங்கள், பிர் பில்லிங் இன் Joginder Nagar Valley of Himachal Pradesh is known as paragliding capital of India. இந்தியாவோட பாராகிளைடிங் கேபிட்டல் எது அப்படின்னா ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற ஜோகிந்தர் வேலியில் இருக்கிற பிர் பில்லிங் தான் இந்தியாவோட பாராகிளைடிங் கேபிட்டல். தமிழ்நாட்டில் ஏலகிரியில் தான் பாராகிளைடிங் ஸ்போர்ட்டுக்கு ஏற்ற இடம். அடுத்தது வந்து பாராஷூட்ஸ் அண்ட் ஹாட் ஏர் பலூன்ஸ். பாராஷூட்ஸ் and hot air balloons are used to land from above. In case of emergency, people use parachutes and come down slowly and safely with the help of air. Parachutes and hot air balloons அதாவது லேண்டுக்கு மேலேருந்து கீழே வந்து ஸ்கையிலேருந்து கீழே ரீச் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க சம் எமர்ஜென்சி, ஸோ மேலேருந்து அது ஃப்ளைட்லேருந்து கீழே குதிக்கணும், லேண்டுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா அப்போ பேராஷூட்ஸை யூஸ் பண்ணி ஸ்லோவாக வந்து ஏரோட ஹெல்ப் மூலமாக சேஃபாக வந்து லேண்டுக்கு ரீச் ஆகுவாங்க. அடுத்தது விண்ட் எனர்ஜி. ஏர் ஃப்ளோஸ் ஃப்ரம் எ ரீஜன் ஆஃப் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். அதாவது ஏர் எப்படி ஃப்ளோ ஆகும், ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து ஃப்ளோ ஆகும். தீஸ் ஃப்ளோஸ் ஆஃப் ஏர் அட் ஹை ஸ்பீட் இஸ் கால்டு விண்ட். அப்படி ஏர் வந்து ஹை ஸ்பீடில் வந்து ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா விண்ட்டுன்னு சொல்லுவாங்க. தீஸ் விண்ட் இஸ் யூஸ்டு டு ஜெனரேட் எலக்ட்ரிக் பவர் வித் த ஹெல்ப் ஆஃப் விண்ட் மில்ஸ். இந்த விண்ட்டை யூஸ் பண்ணி விண்ட் மூலமாக எலக்ட்ரிக் பவர் வந்து ஜெனரேட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.